தமிழ் சிந்தனையாளர் பேரவையினுடைய திங்கள் கூடுகை நிகழ்ச்சி நமக்கு பல அரிய செய்திகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அறிஞர் பெருமக்கள் பலரும் இங்கே வந்து பேசி பல கருத்துரைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது ஒரு 3-4வது முறையாக இங்கே வருகிறேன் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி சிறப்பித்திருக்கிற ஐயா வா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அன்புக்குரிய தோழர் திராவிட விடுதலை கழகத்தினுடைய தோழர் அருண் கோமதி அவர்களுக்கும், வரவேற்புக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்க இருக்கக்கூடிய ஐயா திருந்தலையன் அவர்களுக்கும், சிறப்பாக வருகை தந்திருக்கிற ஐயா தகடூர் சம்பத் அவர்களுக்கும், நம்முடைய பிச்சைவள்ளி நாயகம் அவர்களுக்கும், ஒவ்வொரு புலவர் ஐயா வெற்றியழகன் அவர்களுக்கும் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கருதி நான் முதல்ல இந்த நிகழ்வை பேச வேண்டியது அமைந்ததற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இருந்து கவியரங்கத்தையும் கேட்டுவிட்டு போகிறபடியான சூழல் இல்லாததற்கு வருத்தம். குறிப்பாக இந்த தமிழ்நாடு நாள் விழா குறித்தான செய்தி அது ரொம்ப முதன்மையான செய்தியாக இன்றைக்கு இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நாள் ஒன்று அடையாளப்படுத்த வேண்டும் என்பது தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். நம்முடைய சான்றோர் பேரவை அப்படின்னா ஐயா அருணாசலம் அவர்கள் மாணவர் நகலத்தின் சார்பில் 90களிலேயே அதுக்கான முழக்கத்தை வைத்து தமிழ்ச்சான்றோர் பேரவையின் வழியாக தமிழ்நாடு நாள் விழாவை முன்னெடுத்து ஒரு பெரிய விழாவாக கூட நடத்தினாங்க. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த எல்லா நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றபடி தமிழ் தொடர்பான ஆர்வலர்கள் எல்லாரையும் அழைச்சி நடத்தி தொடங்கியிருந்தாங்க. அது ஒரு பின் நிகழ்வாக இருந்தது. ஆனால் 1956லேயே நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டதன் சிறப்பை அடையாளப்படுத்துகிறபடி கன்னியாகுமரியில் ஒரு தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் நாளை ஒரு பெரிய விழாவாக இன்றைக்கும் அந்த மாவட்டம் முழுக்க நடத்தி வருவதை பலரும் அறிந்திருக்கலாம். அந்த நாளில் அந்த பக்கம் போனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு தேசத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் ஒன்று தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய செய்தி தான். ஆனால் அப்படியான ஒரு அடையாளம் நமக்கு தேவை அப்படின்னு ஏன் ஏற்படுகிறதுனா, நம்முடைய தேசம் எது என்பதையும் நமக்கான தேசம் இந்த நாளில் உருவானது அப்படிங்கிற அடையாளத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அப்படி ஒரு நாள் கட்டாய தேவைக்குரியதாக மாறுது. இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய தேசம்னா எது அப்படின்னா இந்திய அரசு இந்தியான்னு தான் சொல்லி கொடுத்துருக்குது. தேசம் என்பதற்கும் நாடு என்பதற்கும் அரசு என்பதற்கும் அரசனுடைய அதிகாரம் என்பதற்கெல்லாம் வேறுபாடு இருக்குது. அது ஆங்கிலத்தில் தேசம் என்பதை நேஷன்னு சொல்லுகிறாங்க. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் மிக பெரும் அளவில் இந்த நேஷன்கிறத சொல்லை பற்றி ஒரு பெரிய தருக்கத்தை எழுப்புனது. அதில் நேஷன்னா இந்தியா தான் அப்படிங்கிறத நிலைப்படுத்துவதற்காக எண்ணற்ற சான்றுகளை உருவாக்கி கோல்வல்கரே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நேஷனல் பற்றியாக ஒரு நூலே எழுதியிருக்கிறார். நேஷன் அப்படின்னா எது, நேஷனல் அப்படிங்கிறதுக்கான அரசியல் வரையறை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு இதை அடையாளப்படுத்துகிறாங்க. இன்றைய அளவில் உலக அளவில் பதிவு பெற்றதில் தேசம், தேசிய இனம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு அடையாளத்துக்கு சிறந்த சான்றாளராக நம்ம ஸ்டாலினை தான் குறிப்பிடணும். சோவியத் புரட்சிகர நிலையில் அவர் உருவாக்கி தந்த அந்த வாசகம் ரொம்ப முதன்மையான வாசகம். ஒரு பொதுவான மொழி ஒரு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அந்த பொதுவான மொழியோடு சேர்ந்த ஒரு அரசியல், பொருளியல் சார்ந்ததாக அந்த தேசம் இருக்க வேண்டும். நீண்ட வரலாற்று படிப்பினைகள் அதில் இருக்க வேண்டும். அப்படியான நிலையில ஒரு தனித்த ஒரு மரபு
கூறுகள் அந்த தேசத்தோடு பொருந்தி இருப்பதுதான் தேசம்னு அவர் காலத்துல அடையாளப்படுத்தினார். அப்ப பொதுவான மொழி உடையதாக அந்த தேசம் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தா இருந்தது. அதன் பிறகு உலக அளவுல தேசம் என்பதை பற்றி நிறைய தர்க்கங்கள்லாம் ஏற்பட்டது, விவாதங்கள் நடந்தது. அப்ப தேசம் என்ன அப்படிங்கிறது, நாடு என்றால் எது அப்படிங்கிறது, அரசு என்றால் எது அப்படிங்கிறது, இது பற்றிலாம் நம்ம கூடுதலா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியா இருக்குது. இந்தியா என்பதை இந்திய தேசம் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு இருக்குது இந்திய அரசாங்கம். இந்தியா ஒரு தேசமா அப்படிங்கிறது கட்டாயம் நாம கேள்வி கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவைக்குரியதா இருக்குது. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ நாமெல்லாம் ஒரு மயக்கத்துல, அடிமை மயக்கத்துல நாமெல்லாம் இந்திய தேசத்தினர் என்பதான பதிவோட தான் இருக்கிறோம், இன்றைக்கும் இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேர்தல் பதிவு கணக்கீட்டுல, பிறப்பு சான்றிதழ்கள்ல அல்லது மறைவு சான்றிதழ்களை எதை எடுத்தீங்கன்னாலும் நேஷனாலிட்டி, தேசம், கல்வி சான்றிதழ்கள் உள்ளிட்டு எல்லாவற்றிலும் தேசம் என்பதுல இந்தியன் அப்படின்னு பதிவு செய்யற ஒரு நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நாங்க இந்தியன் இல்ல, தேசத்தின் வழியாக நாங்கள் இந்தியன் இல்ல, இந்திய அரசின் வழியாக நாம இந்திய குடிமகனாக இருக்கலாம், அது வேற. இந்திய அரசியல் சட்டத்தின்படி நாமெல்லாம் இந்திய குடிமக்கள் தான். ஆனா தேசியனத்தின் அடிப்படையில நாமெல்லாம் இந்தியனாக இருக்க முடியாது, சட்டத்தின்படியே இருக்க முடியாது. அப்படி இல்லை என்பதை பேசுவதற்கோ நிலைப்படுத்துவதற்கோ இங்க வலுவான எதிர்ப்புகள் இன்னும் கிளம்பல. நம்ம ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் இது ஏற்கனவே நான் பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். அமெரிக்காவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களுடைய தேசிய இனத்தினுடைய அடையாளம், அவங்களுடைய அரசியல் சட்டத்தின்படியான பதிவு. ஒபாமா என்கிற அமெரிக்க குடியரசுத் தலைவர், அவர் ஒரு அமெரிக்க குடிமகன், அதுல எந்தவித மறுப்பும் கிடையாது. அவர் அவனுடைய அரசியல் சட்டத்தின்படி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற அந்த ஐக்கிய அரசியல் சட்டத்தின்படி அவர் அமெரிக்க குடிமகன் என்பதாகத்தான் பதிவு செய்திருக்கிறார். ஆனா அவருடைய தேசிய இனம் என்ன அப்படிங்கிறதுல அவர் அமெரிக்கன்னு பதிவு செய்யல. நம்ம அதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய செய்தி. அவருடைய பிறப்பு சான்றிதழை இணையத்துல போய் பாருங்க. அவர் ஒரு கென்ய இனத்தை சார்ந்தவர். அவருடைய பிறப்பு சான்றிதழ்ல அவர் தன்னை கென்யன்னு பதிவு செய்திருக்கிறார். அப்ப அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவரா வரக்கூடிய ஒருவருக்கு தான் அமெரிக்க இனத்தினராக இல்லை என்பதை பதிவு செய்கிற உரிமையை அவங்க போராடி பெற்றிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே ஒரு 200 ஆண்டுகளாக, ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பாக இந்தியா என்கிற ஒரு அரசு அமைப்பு இல்லை. அவங்களுடைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, வேதங்கள்ல, அவங்களுடைய அர்த்த சாஸ்திரத்துல எதுல வேணா பாரதத்தம்னு எழுதிக்கலாம், என்ன வேணா எழுதிருக்கலாம். அவன் அடையாளப்படுத்தின பாரதம் என்பது எதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் ஒன்றும் நிலவரையறையெல்லாம் போடல. சரஸ்வதி ஆறுன்னு ஒன்று ஓடுனதா சொல்றான். அது எங்க ஓடுனதுன்னு காட்டுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அறிவியல் படி அவனால நிறுவ இல்லை. ஆனா இப்படியான நிலையில இந்தியா என்பது எது என்பதோ அல்லது இந்திய தேசம்னு எது இருக்கிறது என்பதையோ அவன் அடையாளப்படுத்தாத பொழுது அந்தந்த மொழியினத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தேசம்னு அடையாளப்படுத்த முடியும். நம்மெல்லாம் இந்திய குடிமகனாக இருக்கலாமே ஒழிய இந்தியன் என்கிற ஒரு தேசியனம் இருப்பதாக அரசியல் சட்டத்தின்படி கூட நிறுவுவதற்கு எந்த அரசியல் அடிப்படையும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல்ல இருந்து ஒரு போராட்ட எழுச்சி கிளம்புனதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கும் தேர்தல்ல யாராவது போட்டியிட்டு பதிவு செய்கிறோம்னா, நான் இந்திய இறையாண்மைக்கு ஒரு முழுமையான உடன்பாடு உள்ளவனா, நம்பிக்கை உள்ளவனா, ரொம்ப பொறுப்புள்ளவனா இருப்பேன் என்பதாக கையெழுத்து போடுறாங்க. அது இந்திய இறையாண்மையினுடைய அரசியல் சட்டத்துக்கு இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்திய தேசிய இனத்திற்குன்னு இருக்க முடியாது. அப்ப நான் தமிழன் தான் பதிவு செய்யணும்னு நம்மளோ அல்லது கேரளத்தவர்களோ அல்லது வங்காளிகளோ அல்லது காஷ்மீரிகளோ மற்றவர்களோ பதிவு செய்யணுங்கிறத நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். ஒன்று. அப்ப தேசியனம்னா என்ன அப்படின்னா,
ஒரு மொழி, ஒரு பொதுவான மொழி சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு அரசியல் பொருளியலாக இருக்க வேண்டும். இந்திய அளவுல ஒரே அரசியல் ஒரே பொருளியல் உண்டா அப்படின்னா இல்ல. ஒரு ஒற்றை சமூக அமைப்பு இல்ல. ஒரு ஒருமித்த ஒரு தொடர்ந்த வரலாறு கிடையாது. அதே மாதிரி ஒரு மரபு, ஒரே மரபு கூறு கிடையாது. இது எவையுமே இந்தியாவுக்கு பொருந்தியதாக இல்லை. இல்லாத பொழுது அது தேசம்னு அடையாளப்படுத்தவே முடியாது. வரலாற்றின் அடிப்படையில ஒரு நீண்ட வரலாற்றுக்குரியதாக இந்திய அரசு அமைப்புல இந்தியா என்பது ஒரு ஒற்றை அரசாகவும் இல்லை, ஒரே தன்மை வாய்ந்ததாகவும் இல்லை, ஒரே பண்பாடு சார்ந்ததாகவும் இல்லை, ஒரே அரசியல் பொருளியலை கொண்டதாகவும் இல்லை. இல்லாத நிலையில அது தேசம் இல்லை. இந்தியா ஒரு நேஷனா அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் 1930களிலேயே கேள்வி எழுப்பினதை நம்ம பதிவுகள்ல பார்க்கிறோம். அப்ப அவர் அதை தெளிவா விளக்குறார். இல்லை, அது நேஷன் இல்லை. ஏன் அந்த கேள்வி அவருக்கு அன்றைக்கு எழுந்ததுன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய இவர்கள் எழுப்பிய அந்த நேஷன் பற்றியான தருக்கத்தினாலதான் பெரியார் அந்த கேள்வியை எழுதி அதுக்கு விடைகளை எழுதுறார். அப்ப இந்தியா என்பது நேஷன் இல்லை ஒன்று. அப்ப இந்தியா என்னது? இந்தியா தேசம் இல்லை. அப்ப இந்தியா என்ன, ஒரு நாடா? அப்ப நாடுங்கிறதுக்கும் தேசம் என்பதற்கும் அரசு என்பதற்கும் என்ன வேறுபாடு? அது ரொம்ப முதன்மையானது. நம்ம திருக்குறள்ல நாடு என்பது நாடா வளர்த்தன அப்படின்னு பொதுப்பட குறிப்பிக்கப்பட்டிருக்குது. ஒரு அரசு சார்ந்தது நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் குறிப்பிட்டாங்களே, ஒற்றை அமெரிக்க நாடுன்னு அவங்களே கூட குறிப்பிட்டுக்கிறது இல்லை. நம்ம பொதுப்பட அமெரிக்க நாடுன்னு பலரும் குறிப்பிட்டாலும் கூட ஐக்கிய நாடுகள்னு தான் சொல்றாங்க. அதுபோல இந்தியா என்பது ஒரு ஒற்றை அரசாகவும் இல்லை. எல்லாரையும் மயக்குவதற்காக ஒரு மாநில அரசு அமைப்பு இருக்கிறது போல ஒரு காட்சியை கொடுத்துட்டு, ஆனா ஒற்றை அரசு அமைப்பாதான் அந்த அரசு அதிகாரத்தின் கீழே அந்த அரசை நிறுவி இருக்கிறாங்க. இது ஆங்கிலேயன் வகுத்துக்கிட்டது. ஆங்கிலேயன் அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக வகுத்து கொண்டது. ஆங்கிலேயன் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை இங்க அவன் தொடக்கத்திலேயே இந்தியா முழுசையும் ஆட்சி செய்ததில்ல. அதெல்லாம் நமக்கு நல்லா வரலாற்று அடிப்படையில தெரியும். ஒவ்வொரு பகுதியா பிடிச்சான். அப்போ ஒவ்வொரு மாகாணமா நிலைப்படுத்தினான். சென்னை மாகாணம், அப்புறம் மும்பை மாகாணம், அதுக்கப்புறம் கல்கத்தா மாகாணம் அமைச்சான். இந்த 3 மாகாணங்களையும் இணைச்ச பிறகுதான் அவன் இந்தியா என்பதை உருவாக்குறான். அப்ப அப்படி உருவாக்குகிற பொழுது இந்தியா என்பது தொடக்கத்திலேயே ஒரு நாடாக இல்லை. மெட்ராஸ் என்பது ஒரு பிரசிடென்சினா தனி ஆட்சி அதிகாரம். அதனாலதான் மெட்ராஸுக்கு ஒரு வழக்கு மன்றம், மெட்ராஸுக்குன்னு ஒரு அமர்வு, எல்லாமே தனி. சென்னைக்கு அதே மாதிரி, மும்பைக்கு அதே மாதிரி, கல்கத்தாக்கு, இந்த 3க்கும் சேர்ந்து அவன் டில்லியை வைக்கிறதுக்கு முன்னாடி லண்டனை தான் தலைமையிடமா வச்சிருந்தான். இப்படிதான் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அப்ப அதற்கு முன்பு யாராவது இந்தியா முழுக்க ஆட்சி செய்தார்களா? ஒற்றை அரசு கீழே இருந்ததா? ஒரு ஒற்றை வரலாற்று கீழே இருந்ததான்னா இல்ல. அசோகன் ஆண்ட பகுதி அசோக அரசு, குப்தர்கள் ஆண்ட பகுதி குப்த அரசு, அர்ஷர் ஆண்ட பகுதி அர்ஷர் அரசு, அவுரங்கசீப் ஆண்டது அவுரங்கசீப் பேரரசு அப்படின்னு அந்தந்த அரசனுடைய பேர்ல தான் இருக்கும். நம்ம ஊர்லயும் நம்ம நாடுகள்லயும் நம்மளுடைய மொழி சார்ந்த இனத்திலையும் சோழ பேரரசு இருந்தது, சோழ அரசு, பாண்டிய அரசு, பாண்டியன் அரசு, சோழ அரசு, சேர அரசுன்னு இருந்தது. சேர அரசுல கூட சேரளத்துல குறிப்பா கேரளா முழுக்க 8 நாடுகள் மேல இருந்திருக்குது. குடநாடு, குட்டநாடு, அது போல நிறைய வேநாடுன்னு ஏராளமான பகுதிகள் உண்டு. 7 நாடுகள் இருந்திருக்குது. அதன் பிறகு 8 நாடா பிரிஞ்சது. அது போல நிறைய நன்னன் ஆண்ட பகுதி, நன்னன் ஆண்ட ஒரு பகுதியா தனி நாடா இருந்தது. அவரெல்லாம் இணைத்தது தான். சேரன் செங்குட்டுவன் ஆண்டான்னா கேரளா, இன்றைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கேரளா முழுக்க சேரன் ஆளுல. சேரன் செங்குட்டுவன் குட்டுவ நாட்டுல அவன் ஆண்டான். குட்டுவ நாடு மட்டும்தான் அவன் ஆண்ட பகுதி. இன்னைக்கு நீங்க கேரளாக்கு போனீங்கன்னா, ஆலப்புழைக்கு போனீங்கன்னா, அல்லது அந்த பகுதியில போய் கேட்டீங்கன்னா குட்டநாடு, குடநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டுவ நாட்டுல ஆண்டவன் செங்குட்டுவன். அது போல அங்கங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப அது போல ஆன நிலைகள்ல தமிழ்நாடு என்பது ஒரு, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கடைசியா வரலாம். இப்ப இந்தியா என்பது ஒரு அரசு சார்ந்தது தான். இன்னும் ஆங்கிலேயனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு, அவனுடைய அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்ட அரசு. அப்ப அந்த அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான்னா, அவன் ஆங்கிலேயன் அங்க இதுல பிரிட்டன்ல உட்காந்துக்கிட்டு இங்க பிரிட்டிஷ் இந்தியான்னு அதுக்கு பேர் வைக்கிறான்.
அப்ப பிரிட்டிஷ் இந்தியான்னு அவன் பேர் வைக்கும் பொழுது அவனால உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளார பாகிஸ்தான் இருந்தது, நேபாளம் இருந்தது, ஆப்கானிஸ்தானத்துல சில பகுதிகள்லாம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகளா இருக்கக்கூடிய திரிபுரா, அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மிசோரம் இதெல்லாம் அவனுடைய ஆட்சி பகுதியில இல்ல. நாகாலாந்து இல்ல. அப்படிலாம் இல்லாம ஒரு ஆட்சி பகுதியை அவன் வச்சிருந்தான். பர்மாவில சில பகுதிகள் அதுல இருந்தது. அதன் பிறகு அதுக்கு பேரு அவன் பிரிட்டிஷ் இந்தியா. அப்ப பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது அதுக்கு பிரிட்டிஷ் இந்தியான்னு பேரு. அதுக்கப்புறம் எல்லா பகுதியும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையா அவங்க போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்துட்றான். நல்லா எண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். 1925 இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஆண்டுன்னு பார்க்கலாம். இங்க சுயமரியாதை இயக்கம், அதே போல RSS தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. அதே மாதிரி பொது உடைமை கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டும் 1925. இந்த 25ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியலாக RSS ஒரு அடையாளத்துல வருது, ராஷ்டிரிய சுயம் சேவக்னு. இந்திய பொது உடைமை கட்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கும் இந்தியன்னு பேர் வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய பொது உடைமை கட்சி, இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்தியா என்பதை அரசியலாக உருவாக்குனது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் உருவாக்கி இருக்கிறான். அதுக்கு இந்தியான்னு பேர் வச்சிருக்கிறான். பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வச்சான். அப்புறம் போகும்போது ஒவ்வொன்றையா பிரிச்சு கொடுத்துட்டு எஞ்சி இருக்கிறத இந்தியான்னு சொன்னான். அதை இவங்கள்ட்ட விடுதலைங்கிற பேர்ல கை மாத்திட்டு போனான். அது மாத்துறதுக்கு முன்னாடி இதுல இருந்த பகுதிகள்லாம் இந்தியா. அந்த இந்தியாவுக்கு சேர்ந்ததுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த இந்தியாவுக்கு சேர்ந்ததுதான் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நம்மள்ட்ட கேள்வி என்ன வருதுன்னா, பாகிஸ்தான் உள்ளடங்கி இருந்த பொழுதும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் பாகிஸ்தானையும் உள்ளடக்கி இருந்தது, நேபாளத்திலையும் உள்ளடக்கி இருந்தது, பல பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது, இதுல இருந்து பிரிஞ்சு போன பல பகுதிகளையும். அப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாகிஸ்தான் பிரிஞ்சு போன பிறகு மீண்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சுருங்கிருச்சு. எதுல சுருங்கிருச்சு? பிரிட்டிஷ்ல இருந்து எதெல்லாம் கழண்டு மீதி எஞ்சினதோ அதுதான் இந்தியான்னு ஒத்துக்குச்சு. சரி, ஒத்துட்டு போறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி பிரிட்டனோட ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில விடுதலை வாங்கின கட்சி. அதனால அவன் எதெல்லாம் நாங்க ஆண்டமோ இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போறேன். சரியா, நாங்க இதெல்லாம் ஒத்துக்கிறோம், இதெல்லாம் எங்க நாடு, இனிமேல் நாங்க ஆள்றோயா அப்படின்றான். அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில பனியாவும் பார்ப்பனர்களும், வணிக அடிப்படையின் கீழே பனியாக்களும்னு ஐயா பெரியார் சொன்னது போல பார்ப்பன பனியா. அதையேதான் அம்பேத்கரும் குறிப்பிடுவார். பார்ப்பனிய முதலாளியத்தினுடைய கட்டமைப்புல தான் இந்தியா பட்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவார். அந்த முதலாளி யாருன்னா டாடா, பிர்லா போன்றவர்கள், மார்வாடி பெரும்பான்மையானவர்கள், இந்த பனியா கூட்டம். இவைகளெல்லாம் எதெல்லாம் தனக்கு வாய்ப்பா கிடைச்சதோ அதுதான் இந்தியான்னு போதும், இதுவே இந்தியான்னு போதும்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் போட்ட இந்தியா கூட கிடையாது, அதுக்கு பிறகு சுருங்கிட்டது. சுருங்கினத நேஷனல் காங்கிரஸ் ஒத்துக்கலாம், ஏன்னா அவனுக்கு எது வரைக்கும் ஆட்சி கிடைச்சா போதும்னு நினைக்கிறவன். ஆனா கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கிட்டாங்களே, அதுதான் கேள்வி. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு தேசத்தை எங்கிருந்து அடையாளப்படுத்துவது? தேசத்தினுடைய மக்களுடைய வாழ்நிலையிலிருந்து, சமூகத்திலிருந்து அடையாளப்படுத்துவதா, அல்லது பிரிட்டிஷ்கார வகைப்படுத்தும் போது அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னீங்க, அதையெல்லாம் உள்ளடக்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரிஞ்சு போன பிறகு மீதி இருக்கிறதையும் இந்திய கம்யூனிஸ்ட் சொல்றீங்க. அப்ப இந்தியா என்பது எது? நீங்க வகுத்தீங்களா? நீங்க உருவாக்குனதா இந்தியா? நீங்க உருவாக்காத இந்தியாவின் மேல உங்களுக்கு ஏன் இந்தியான்னு ஒரு அடையாளம்? அப்ப நீங்க ஒரு தேசத்தை சமூக அளவிலிருந்து படைக்கிற ஒரு பேரைய அரசியல் கருத்துள்ளவர்கள் பொதுவுடைமையர்கள். ஆனா நீங்க சொல்லக்கூடிய வல்லாதிக்கம், ஏகாதிபத்தியம் அடையாளப்படுத்தின இந்தியாவை அப்படியே ஏத்துக்கிறீங்கன்னா நீங்க யாருடைய அடையாளத்திலிருந்து இந்தியாவை ஒத்துக்கிட்டீங்க? இது அடிப்படையான கேள்வி. எப்படி இந்தியா விடுதலை பெற்றதாக நீங்க ஒத்துக்கொண்டீங்களோ அது போல இதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு. இந்தியா விடுதலை பெற்றதாக ஒத்துக்கொள்ளாதவர்கள் 2 பேர் தான் இந்தியாவில். ஒன்று பெரியார்.
அவர் வந்து மிக கடுமையா இது ஒரு இழவு நாள், நான் இதை இந்தியாவை விடுதலை பெற்றதாக ஏற்கவில்லைன்னு அடிச்சிட்டார். அம்பேத்கர் அதே போல வடக்க அவர் சொன்னது இன்னும் வேறுபாடா, எங்களுடைய சமூகத்தை சார்ந்த நிலையில எங்களுடைய மக்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, இதை விடுதலைன்னு நான் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அவரும் அறிவிச்சார். அப்ப ரெண்டு சமூக தலைவர் தான் நல்லா ஊரே இந்தியாவிலேயே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறான். பார்ப்பனனும் பனியாவும் மிக பெரும் கொண்டாட்டம், ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு அந்த பாடலை பாடிக்கிட்டு கொண்டாடுறாங்க. ஆனா ரெண்டு பேர் தான் இழவு நாள்னு அறிவிச்சதுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய துணிவு வேணும்னு நினைச்சு பாருங்க. அப்படியான ஒரு அரசியல் தெளிவான துணிவு. அப்படி என்ன அந்த அப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க அந்த கேள்வியோட நம்ம பார்ப்போம். அப்ப இந்த நிலையில இந்தியா என்பது முழுக்க முழுக்க ஒரு அதிகார வகுப்பு, பிரிட்டிஷ் அதிகார வகுப்பால் கட்டமைக்கப்பட்டு பார்ப்பனியத்தினுடைய வசதிக்காக, பனியாவனுடைய வாய்ப்புக்காக, ஒரு சுரண்டலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்பு. அது ஒரு அரசு அமைப்பே ஒழிய அது ஒரு தேசம் இல்லை, அது ஒரு நாடும் இல்லை. அரசு சார்ந்த ஒரு நாடு, அதிகார வகுப்பின் நாடு அப்படின்னு ஆகுமே ஒழிய அது ஒரு தேசம் இல்லைங்கிற ஒரு முழுமையான தெளிவு வந்துடணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மாதிரியான இல்லாத சூழல்ல நம்ம இந்தியன்னு அடையாளப்படுத்திக் கொள்வது மிக பெரும் தவறு. இது ரெண்டாவது. இதுக்கு இடையில தான் தோழர் குறிப்பிட்டது போல அந்த இந்திய விடுதலை போராட்டத்துல எண்ணற்ற, இப்ப இந்தியா வந்து விடுதலை பெறுவதற்கான சூழல் நெருங்கிட்டே இருக்குது. நெருங்க 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 நிறைய கேள்விகள் வருது. அதாவது என்னன்னா, ஏறத்தாழ 500க்கு மேற்பட்ட அன்றைக்கு தனி ஆட்சி பகுதிகள், சமஸ்தானங்கள் இருந்தது. அதையெல்லாம் ஒரு வன்முறையின் கீழையும் அதிகாரத்தின் கீழையும் ஒன்றிணைக்கிறாங்க. குறிப்பா அதுல அதிகமான பங்கெடுத்து செய்தவர் பட்டேல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரி, பட்டேலுக்கு யார் பின்புலமா இருந்ததுன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ் மிக பின்புலமா இருந்து பட்டேலை நகர்த்தி கடைசியா காஷ்மீர் இணைக்கப்படுகிற பொழுது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தின் கீழ் தான் இணைக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் அந்த செய்திகள். இந்த இணைக்கப்படுவதற்கான நிலையில எல்லா அந்த ஆட்சி பகுதிகளையும், தனி ஆட்சி பகுதிகளையும், கொச்சின் தனி ஆட்சி பகுதியா இருக்குது, திருவிதாங்கூர் தனி ஆட்சி பகுதியா இருக்குது, புதுக்கோட்டை தனி ஆட்சி பகுதியா இங்கத்திய அளவுல, அது போல வடக்க, இது போல 500க்கும் மேற்பட்ட தனி ஆட்சி பகுதிகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் இணைக்கிறாங்க. இணைக்கும் பொழுது அவங்க எப்படி இணைஞ்சிருவாங்க? டக்குன்னு இணைஞ்சிருவாங்களா? இதெல்லாம் விட மிக பெரும் பகுதிகளாக இருந்தது ரெண்டு. ஒன்று தெலுங்கானா, இன்னொன்று காஷ்மீர். இந்த காஷ்மீரை வந்து முழுக்க முழுக்க வன்முறையினாலையும் ஏமாற்றி பேசுவதன் வழியாகவும் அங்கிருந்த இந்து சார்ந்த அரசின் வழியாகவும் ஏமாற்றி தான் அதை இணைச்சாங்க அதிகாரத்தின் கீழே. ஆனா அதை விட கொடுமையா இணைக்கப்பட்ட பகுதி தெலுங்கானா. அது காஷ்மீராவது அவங்களுக்குன்னு அன்றைக்கு ஒரு படை இல்லை. ஆனா மக்கள் செல்வாக்கு முழுக்க முழுக்க தனி காஷ்மீருக்கு இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, காஷ்மீரை ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு கொடுத்துட முடியாது, இந்தியா அளவுல இருக்கக்கூடிய அளவுல காஷ்மீர் முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமாக முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு ஐநாவுக்கு போய் இந்த சிக்கல் பெருசாகி, இந்த சிக்கலுக்கு பெருசான பிறகு காஷ்மீர் 3 பேச்சுவார்த்தையின் வழியாக 3 பகுப்புகளாக பிரிக்கப்படுகிறது. இந்தியாவுக்குன்னு ஒரு பகுப்பு, பாகிஸ்தானுக்குன்னு ஒரு பகுப்பு, சீனாவுக்குன்னு ஒரு பகுப்பு. நீங்க ஒரே ஒரு செய்தியை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்சைக்ளோபீடியாவில் அல்லது வெளி நாடுகள்ல அச்சிடப்பட்ட இந்த உலக வரைபடம் இருக்குல்ல, அட்லஸ், அதை கொஞ்சம் கட்டாயம் நீங்க நூலகத்துக்கு போனீங்கன்னா எடுத்து பாருங்க. வெளிநாடுகள்ல வரைவு செய்யப்பட்ட, அப்படி இல்லைன்னா இணையத்துல போய் உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வேறுபாடு தெரியும். இந்தியாவில் காஷ்மீரை போட்டிருக்க மாட்டாங்க. நல்லா நீங்க கொஞ்சம் அருள் கூர்ந்து பாருங்க, அதை அப்பதான் நமக்கு தெரியும். இவன் இந்தியா படத்துல இவன் ஒட்டுமொத்த காஷ்மீரையும் இவன் போட்டுக்குவான். ஆனா இந்தியாவினுடைய இந்தியாவில் போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதி பாதிக்கு, அந்த கார்கிலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முழுக்க முழுக்க பாகிஸ்தான். அவங்க உலக அளவுல என்ன போட்டிருக்கிறான்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவிலையோ சரி, இல்லை அமெரிக்காவினுடைய என்சைக்ளோபீடியாவிலையோ எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா,
இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் சென்னை கன்னிமராவிலேயோ மற்ற நூலகங்கள்லையோ இருக்கிற அந்த இதில் பல என்சைக்ளோபீடியாவில் உலக அளவிலான வரைபடத்தை கருப்பு பூசி நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் அழிச்சிருந்தாங்க. இப்போ அழிச்சிருக்கிறாங்களான்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதில் அவங்க 3ஆக பிரித்து இந்த இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு ஒரு பகுதியை, இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு இன்னொரு பகுதியை சீனா ஆக்குபைடு காஷ்மீர்னு போட்டிருக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவர்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி அது. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாஜகனுடைய ஆட்சிக்கு முந்தி, இப்பத்திய இந்த 10 ஆண்டு ஆட்சிகளுக்கு முந்திலாம் கார்கில் எல்லையில் போர்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த எல்லை வந்து கார்கில் அப்படின்னு, கார்கில்ல தான் சண்டை நடக்குது. அது எல்லையில் போர்னு காட்டி அந்த கார்கில்ல தான் நிறைய பேர் இறந்து போறாங்க. குண்டு வெடிப்பெல்லாம் கார்கில்ல தான் நடக்குது. கார்கில் வெற்றி திருவிழான்னு இன்னைக்கும் மோடி வந்து விழா எல்லாம் நடத்துறாரு. அப்ப கார்கில் எங்க இருக்குது? கொஞ்சம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அரசியலா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப காஷ்மீரினுடைய ஓரத்துல தானே எல்லையில் போர்னா, காஷ்மீரினுடைய எல்லையில தானே இருக்கணும். கார்கில் எல்லையில இல்ல, சரியா காஷ்மீரினுடைய நடுவுல இருக்கும். நீங்க வரைபடத்துல எடுத்து பாருங்க. அப்ப கார்கில் தான் எல்லைங்கிறத இந்திய அரசு இந்தியாவின் எல்லைங்கிறத ஒத்துக்குது. அதான் எல்லையில் போர். கார்கில தாண்ட முடியாது இவன். அப்ப இது ஒரு தேசம்ங்கிற அடையாளத்தை எங்கிருந்து உருவாக்குறான், எப்படி உருவாக்குறான், யார் உருவாக்குறது, இதெல்லாம் மிகப்பெரும் குழப்படி மட்டும் இல்ல, மிகப்பெரும் ஏமாற்று. இந்த ஏமாற்றை அடிப்படையா வச்சுதான் ஐநாவில் என்ன பண்றாங்கன்னா, காஷ்மீர்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு நேரு வந்து அதை ஒத்துக்கிட்டு சரி கணக்கெடுப்பு நடத்தி தான் காஷ்மீர் எங்க இருக்கணும், அது வரைக்கும் 370வது பிரிவை நாங்க நடைமுறைப்படுத்துவோம்னு ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தவங்க அவங்க எல்லாம். ஆனா பச்சையா ஏமாத்தி அந்த காஷ்மீரையை சிதைச்சிட்டு, அந்த மாநில அரசு அமைப்பையே சிதைச்சிட்டு, 370வது சட்டத்தையும் நீக்கிட்டு, தேர்தலையும் நடத்தாம, வாக்கெடுப்பையும் நடத்தாம, எவ்வளவு பெரிய மோசடி நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். கேள்வி எழுப்பார் இல்ல. ஏன் கேள்வி எழுப்புவார் இல்ல? இந்த மக்கள், அந்த காஷ்மீர மக்கள் மட்டும்தான் இதை எழுப்ப முடியும். நமக்கெல்லாம் இதெல்லாம் அரசியலாகவும் தெரியாது, தெரிய பண்ணல இந்திய அரசாங்கம், வெளியே கொண்டு போகல, நம்ம கேட்கவும் முடியாது. நம்ம கேட்டோம்னா உனக்கு மட்டும் எப்படி தெரியும், நீ தீவிரவாதி, நீ அந்த தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருக்கிறியாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துறான். இது ஒரு பக்கம். இதை விட ஒரு மிகப்பெரும் மோசடி தெலுங்கானாவுடைய இணைப்புல நடக்குது. தெலுங்கானாவில் 20,000 பெண்கள், நம்ம ஈழத்துல வந்து நம்ம பார்த்தோம், ஈழத்துல வந்து பெண்கள் எவ்வளவு படை வீரர்களா இருந்தாங்க, குறிப்பா எவ்வளவு பெரிய வீர தெரிந்த போராட்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் ரொம்ப மதிப்பிட்ட போராட்டத்துல அதை அந்த அளவுக்கு இணையாக அன்றைக்கு ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முந்தி தெலுங்கானாவில் 20,000 பெண்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினவங்க. அவங்கெல்லாம் துப்பாக்கி ஏந்தி மிகப்பெரும் போராட்டம். தெலுங்கானாவை நாங்க தனியா தான் இது பண்ணணும், ஹைதராபாத் நிஜாமினுடைய கீழே இருக்குது, தெலுங்கானாவை எப்படியாவது ஏமாத்தி இந்தியாவுக்குள்ளார கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல அந்த படையை உருவாக்கி ஒழுங்கமைத்து தெலுங்கானா தேசத்தை எப்படியாவது நிலைப்படுத்தணும்னு முன்னெடுத்த அந்த போராட்டத்தை வழி நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள், பொதுவுடைமை கட்சி. எல்லாம் கொண்டு போய் இந்தியா வந்து நீங்க சேருங்க, நீங்க மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ண போறீங்க, ஒண்ணு நீங்க சேர போறீங்களா இல்ல உங்க மேல படையெடுக்கவா அப்படின்னு மிரட்டினாங்க. உடனே ஆனா அந்த மக்கள் படையெடுத்தா எடுங்க, நாங்க உங்களோட போராடுறோம் அப்படின்னு மக்கள் நிக்குது. கம்யூனிஸ்டுகள் அதை என்ன பண்றாங்க, நாங்க அந்த இதை கைவிட்டுறோம், நாங்க உங்களை நம்பி, நாங்க இந்தியாவினுடைய ஒற்றுமை தான் முக்கியமானது அப்படின்னு எல்லாரையும் ஆயுதங்களை கீழே போட வச்சு முழுக்க இந்தியாவோடு தெலுங்கானாவை கரைச்சாங்க. அவ்வளவு பெரிய, அப்பையும் அந்த போராட்டம் நீர்த்து போல. அதனுடைய நம்ம இப்ப நினைக்கலாம், ஏன் வந்து தெலுங்கானா தனி மாநிலமா பிரிக்கணும் அப்படின்னு. அந்த காரணம் தான் இது. தனி மாநிலமா தெலுங்கானாவை பிரிச்சது குறைஞ்சபட்சம் மாநில உரிமையாவது எங்களுக்கு இருக்கணுங்கிற போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தெலுங்கானா தனி மாநிலத்தை கொண்டு வந்தாது நிறுத்தினாங்க.
அப்ப அந்த அளவுக்கான நிலை இருந்தது. இது ஒரு பக்கம். இந்த நேரத்துல கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க அல்லது காங்கிரஸ் கட்சி கூட என்ன சொன்னதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் 500 சமஸ்தானங்களையும் இணைச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. இணைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, யார் யார் இணைகிறீர்களோ நீங்களெல்லாம் பிரிந்து போவதற்கான எல்லா உரிமைகளையும் நாங்க தருவோம். இந்தியாவுக்குள்ளார நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா, கம்யூனிஸ்டுகளே 1942 இந்திய பொதுவுடைமை கட்சி தீர்மானம் போடுது. அவங்களுடைய கட்சி இதுல என்னன்னா, பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய மாநில அரசுகளை நாங்கள் போராடுவோம், வலியுறுத்துவோம்னு சொல்றாங்க. பிரிந்து போகுதுன்னா நீங்க பிரிந்து போலாம் அப்படின்னு நேரு உறுதி கொடுக்கிறார். நேருனுடைய உறுதிமொழி ரொம்ப முக்கியமான. இந்த 17வது பிரிவினுடைய மொழி வழியான உறுதிமொழி மட்டும் கிடையாது. இந்த மாநிலங்களுக்கு தனி அடையாள உரிமைகளும் தனி பிரிந்து போகணும்னு நினைச்சிங்கன்னா பிரிந்து போலாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் கொடுத்துதான் இவங்களெல்லாம் இணைக்கிறாங்க. அதனாலதான் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அப்படி சேர்க்கைக்காக கடைசியா என்ன பண்றாங்க, மொழி வழியா மாநிலம் பிரிக்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு பெரிய தர்க்கம் வருது. மொழி வழியா கூடவே கூடாதுங்கிறது நேருனுடைய அடிப்படையான நோக்கம். மொழி வழியா வேணாம், மொழி வழியா கொடுத்தா சிக்கல் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துலதான் 53வது ஆண்டுல ஒரு குழு ஒண்ணு போடுறாங்க. அந்த குழு பஸ்லி குழுன்னு ஒரு குழு. அந்த குழு வழியாக மாநில பகுப்புகள் பற்றி ஆய்வு செய்து, அதுக்கு மேனன்னு ஒரு ஆளு, பெரும்பாலும் மலையாளி, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே. அவரும் நேருவும் மிக நெருங்கிய நண்பர்கள். இந்த நட்படிப்படையில தான் அந்த குழு அமைக்கப்பட்டு மாநிலங்கள்ல சிக்கலை உருவாக்குவது, குறிப்பா தமிழ்நாட்டுல இதெல்லாம் சிக்கலை உருவாக்குவதற்கான வேலைகளை தொடங்குறாங்க. ஆந்திராவில் அதுக்கு முன்னாடி பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவரு ஆந்திர தனி மாநிலத்துக்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துறாரு. உண்ணா நோன்பு இருக்கிறாரு. ஆந்திராவில் மிக பெரும் எழுச்சி கிளம்புது. தனி ஆந்திர பகுதி உருவாகிறதுக்கு முந்தி என்ன நிலை, இங்க இருந்த அரசு அமைப்பு நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தமிழ்நாடு பற்றியும் நம்ம ஒரு சின்ன முன் நிலைக்கு போயிட்டு நம்ம அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்தோம்னா நல்லது. தமிழ்நாடு அப்படிங்கிறது வரலாற்றுல பல பதிவுகள்ல இருந்தாலும் கூட ஒரு ஒற்றை அரசின் கீழே தமிழ்நாடுன்னு ஒரே அரசா கடந்த காலங்கள்ல இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு இடையில நட்பு இருந்தது. அது ரொம்ப முதன்மையானது. சேர சோழ பாண்டியனுக்கு இடையில நட்பு இருந்தது. பழைய சேர சோழ பாண்டியன், பிற்கால சோழர்களோ பிற்கால பாண்டியர்கள்டையோ இல்லை. அந்த தொடக்க காலத்துல கழக காலங்கள்ல இருந்த சேர சோழ பாண்டியல், அது அத்திகும்பா கல்வெட்டு வழியா தெரியுது. அத்திகும்பா கல்வெட்டுங்கிறது ஒரிசாவில் கண்டெடுக்கப்பட்டது. அதுல இந்த 3 பேரும் எப்பொழுதும் கூட்டாட்சியோட இருந்தவர்கள். ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேல இவருடைய ஒருங்கிணைப்பு இருந்ததா சொல்லி அத்திகும்பா கல்வெட்டுல பதிவு செய்திருக்காங்க. அந்த கூட்டரசு அமைக்கப்பட்டது. அதுல நமக்கு தொல்காப்பியத்திலேயே வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம்னு நம்ம அறிந்திருக்கிறத வச்சு இது தமிழ் கூறக்கூடிய, தமிழ் பேசக்கூடிய உலகமாக அறியப்பட்டது. மொழிபெயர் தேயம்னு நம்மளுடைய தொல்காப்பியத்திலையும் வருது, பழைய இலக்கியங்களையும் வருது. அப்ப 12 தேசங்கள் இருந்ததாகவும் மொழிபெயர் தேயங்கள் இருந்ததாகவும் இந்த மொழியிலிருந்து விலகி போன கொடுந்தமிழ் பேசி கொண்டிருந்த நாடுகளாக இருந்ததாகவும் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தமிழ் பேசக்கூடிய ஒரு பெரு நிலப்பரப்பா தமிழ்நாடு முழுக்க இருந்தது. அன்றைக்கு தமிழ்நிலம் முழுக்க இருந்ததையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடுன்னு பதிவு இருக்குது, பரிபாடல்ல இருக்குது, தமிழ் இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல தமிழ் நன்னாடுன்னு இருக்குது, தமிழ் நிலம்னு இருக்குது, இப்படிலாம் இருக்குது. அப்ப தமிழர்கள் ஒரு சேர்ந்த இனமாக நாடாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட பயணம் செய்திருக்கிறாங்க. நம்ம சிலப்பதிகாரமே என்னன்னா சேர சோழ பாண்டியனுடைய இணைவுக்கான ஒரு பாவியமா தான் அமைக்கப்பட்டது. அதனால இந்த சேர்க்கை வேணுங்கிறது தமிழ் கூறும் நல்லுளமாக ஒரு அரசாக இருக்கணுங்கிறதுல ஒரு பெரும் ஆர்வம் அன்றைய அரசமைப்புக்குள்ளார இருந்தது. அதுக்கு பிறகு களப்பாளர்கள் வராங்க. களப்பாளர் யாரு என்னங்கிறதெல்லாம் தனி செய்தி, அது அரசு சார்ந்தது. அப்புறம் பல்லவர்கள் ஆட்சி செய்யறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வடக்கிருந்து வந்த ஒவ்வொருத்தவங்களா ஆட்சி செய்யறாங்க. கடைசியில நாயக்கர்கள், விஜயநகர பேரரசு அப்படின்னு வருது, இஸ்லாமியர்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் இறுதியா ஆங்கிலேயர்கள்.
இப்படி வந்தேரிகளுடைய ஆட்சி தொடர்ந்து தமிழ் கூறக்கூடிய அந்த நல்லுலகத்தை சிதைச்சுக்கிட்டே இருக்குது, தன்னுடைய அதிகாரத்தின் கீழே கொண்டு வருது. அந்த இடங்களெல்லாம் கடந்து கடைசியில ஆங்கிலேயன் வந்த பிறகு இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அரசை உருவாக்கலாம்னா சென்னையை உருவாக்கி சென்னை பட்டணத்தை விலை கொடுத்து வாங்கி அதுல சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வைக்கிறாங்க. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி நெல்லூர் தாண்டி வரைக்கும் இருந்தது. இந்த பக்கம் மைசூர் இல்லாத கர்நாடக பகுதிகள்லாம் இருந்தது. மைசூர் ஒரு தனி ஆட்சி பகுதி, மைசூர் சமஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த பக்கம் கொச்சி இல்லாத கேரள பகுதிகள்லாம் இருந்தது, திருவிதாங்கூர் இல்லாத கேரள பகுதிகள்லாம் இருந்தது. அது மாதிரி மற்ற எல்லா பகுதிகளும் சேர்ந்ததுதான் சென்னை தலைமாகாணம். அப்ப சென்னை தலைமாகாணத்துல இருந்த சட்டப்பேரவை அப்ப 1919 தான் சட்டப்பேரவையினுடைய அன்றைய சென்னை மாகாணத்துடைய சட்டப்பேரவை 16ல 19ல சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் வழியா இந்த 4 பகுதிகளில் இருந்தோம். 4 பகுதிகள் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்ட நிலையில இருந்து, அன்னைக்கு ஒரே பகுதி தான் எல்லாம் சென்னை மாகாணம். அந்த ஒரே பகுதிகள்ல இருந்து 4 மொழி பேசுகிறவர்களுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால பெரும்பாலும் அந்த 4 மொழி பேசுகிறவர்கள் யாரு அப்பெல்லாம் வாக்கு போட முடியும் அப்படின்னு பார்த்தா, வாக்கு போடக்கூடியவர்கள் நிலமுடையவர்கள் தான் வாக்கு போட முடியும், பணம் படைத்தவர்கள் தான் வாக்கு போட முடியும். அதனால வாக்குக்குரிய ஒரு அதிகாரம் என்பதே ஒரு உயர் மேட்டுக்குடியினர்கள் மட்டுமே இருந்ததுனால அந்த மேட்டுக்குடியினர்களுக்கான நிலையில தான் தேர்தலையும் அவங்க நிக்க வேண்டிய தேவை இருந்தது. இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய தேவைக்குரிய நிலையில இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உயர் மேட்டுக்குடியினர், பணக்காரர்கள், கல்வி பெற்றவர்கள், நிலம் உள்ளவர்கள், இவர்கள் மட்டுமே தான் தேர்தலில் நிற்க முடியும், வேட்பாளரா நிற்க முடியும். அதனால பெரும்பாலும் கல்வி கற்றவர்களா இருக்கிறதுனால அவங்க எல்லாமே ஆங்கிலம் தெரிந்தவர்களா இருந்தாங்க. அதனால சட்டப்பேரவை பெரும்பாலும் என்ன மொழியில நடந்ததுன்னா 3/4 பாகம் ஆங்கிலத்துல தான் நடக்கும். தேர்தல் பரப்புரையே ஆங்கிலத்துல நடந்திருக்கிறதா பாக்குறோம். ஆங்கிலத்துல பெரும்பாலும் பேசுவாங்க. அதை மொழிபெயர்த்தவராகத்தான் நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப பரப்புரையெல்லாம் இப்படி மொழி நிலையில பெரும்பாலும் தெலுங்கு பகுதியை சார்ந்தவர்கள் தெலுங்குல பேசுவாங்க, கன்னட பகுதியை சார்ந்தவர்கள் கன்னடத்துல பேசுவாங்க, இந்த பக்கம் கேரளத்துல இருந்தவங்க எல்லாம் மலையாளத்துல பேசுவாங்க. இந்த 4 மொழியுமே சென்னை தலைமாகாணத்தினுடைய சட்டப்பேரவையில பேசப்பட்டது. அப்ப அதை ஒருங்கிணைச்ச இயக்கம் தான் நமக்கு நீதி கட்சி. அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அதுக்கு ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ்னு ஒரு ஆங்கில இதழ் கொண்டு வந்தாங்க. தமிழ்ல அவங்க கொண்டு வந்தது திராவிடன் அப்படின்னு ஒரு இதழ். அதே இது கேரளத்துல ஆந்திராவில் கொண்டு வரும்போது ஆந்திர பிரகாசிகா, அதே ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ்னும், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகான்னும், தமிழ்ல திராவிடர்னு கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய பல திராவிட மறுப்பாளர்கள் கூட அது ஏன் ஆந்திராவுக்கு மட்டும் செய்யும் போது ஆந்திர பிரகாசிகான்னு கொண்டு வந்தாங்க, இங்க ஏன் திராவிடர்னு கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அதெல்லாம் நிறைய விடைகள் இருந்து, விடை சொல்ல வேண்டும் ஒரு நோக்கத்துல இருந்து இல்ல, என்ன காரணத்தினால அவங்க கொண்டு வந்தாங்கிறது இது ஒரு பக்கம் இருக்க. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும்ங்கிறதுல ஒரு நீண்ட அழுத்தம் இருந்தது. இதை நேரு வாய்ப்பா பயன்படுத்தினார். என்ன பயன்படுத்தினார்னா, இவங்களை மொழி வழியா பிரிச்சிடக்கூடாது, அதனால இந்த 4ஐயும் சேர்த்து தட்சிண பாரத்னு ஒன்று உருவாக்கிடலாம். அது மாதிரி மத்திய பிரதேசம், மத்திய பாரத், அதுக்கப்புறம் உத்தர பகுதின்னு ஒரு 5 பகுப்பா மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனா கடுமையா எதிர்த்தார் பெரியார், கடுமையா எதிர்த்தாரு. எல்லாருமே அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வும் தமிழ்நாட்டுல நடந்தது. 1938, அதாவது 1916க்கு பிறகு 19ல இருந்து ஆட்சி நடத்திட்டு வருது நீதி கட்சி. காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சு 36ல ராஜாஜி ஆட்சி செய்யறாரு. அவருடைய காலத்துலதான் இந்தி திணிக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய பொது மொழியா கொண்டு இந்தி வழியான ஒரு ஒற்றுமையை செய்யணும்னு கட்டாயப்படுத்தும் பொழுதுதான் 38ல மிக பெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து அதுல பெரியார், மறைமலடிகளார், சோமசுந்தர பாரதியார் எல்லாரும் சேர்ந்து மிக பெரும் ஊர்வலம் திருச்சியில இருந்து ஏறத்தாழ லட்சக்கணக்கான பேர், எந்த ஊடக வசதியும் இல்லாத அந்த காலத்துல அங்கிருந்து சென்னையில மிக பெரும் கண்டன கூட்டம். அதுல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல முதல் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கின ஒரே முழக்கம் அது அன்றைக்கு தான் வெளியே வருது.
அந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது எது அப்படின்னா அன்னைக்கு பெரிய அரசியல் முடிவோடலாம் முன்வைக்கப்படல. அன்றைக்கு இருந்த சென்னை தலைமாகாணம் தான் தமிழ்நாடுன்னு அவங்க நினைச்சு அடையாளப்படுத்தினாங்க. கொஞ்ச நாள்லயே 38ல சொன்னாலும் 40, 41, 42, 44லயே பெரியார் வந்து திராவிட நாடுங்கிற கருத்துக்கு வராது. ஏன் வராதுன்னா அன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாடுன்னு இவங்களுக்கு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏன்னா இந்த பகுதியில சென்னை தலைமாகாணத்துல தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தெலுங்கு பகுதியை சார்ந்தவர்கள் நெல்லூர் வரைக்கும் இருக்கிறாங்க. கர்நாடக பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் கர்நாடகா வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் கேரளத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து நம்ம திராவிட நாடுன்னு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்றாரு. 56 வரைக்கும் சொல்றாரு. 56ல மொழி வழியான மாநில பகுப்பு. இந்த மொழி வழியான மாநில பகுப்பு உருவாகிறதுல என்னுடைய நிகழ்வையும் நம்ம சொல்லிட்டு வரோம். 53ல பசிலி கமிஷன் ஒரு குழு போட்டு கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு முறையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து பிரிக்கணுங்கிற ஒரு அக்கறை இல்லாத மேனனுடைய பொறுப்புல இருந்ததுனால கேரளத்துக்கு பெருவாரியான பகுதிகளை போகணுங்கிறதுக்காக தேவிகுளம் பீர்மேடெல்லாம் முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது கன்னியாகுமரியை விட அதிகமாக அடர்த்தியாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தேவிகுளம் பீர்மேடு. அன்னைக்கு வந்து காமராசர் முதலமைச்சராக இருந்ததுனால அவருக்கு சில பார்வை, அரசியல் பார்வை, சமூகவியல் பார்வையினால நம்ம கன்னியாகுமரியை வாங்கிடலாம், தேவிகுளம் பீர்மேடு போனா போயிட்டு போகுதுன்னு. அன்னைக்கு செய்தியாளர்லாம் கடுமையா கேட்கும் போது காமராசருக்கு நேரு மேல இருந்த பெருத்த பிடிமானமும் இந்திய காங்கிரஸ் மேல இருந்த மிகப்பெரும் நம்பிக்கையும், என்னையா அது மேடாது குள்ளம் பள்ளமாதியா, எல்லாம் குளமாது பள்ளமாது மேடாது, எல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது, அதனால என்ன அதுல போயிட்டு அவர் விடை சொல்லிடுறாரு. அதனால இழந்து போனோம். அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுடைய ஐயா நேசமணி ஐயாலாம் கன்னியாகுமரிக்காக மிக பெரும் போராட்டம் நடத்தி மிக பெரும் எழுச்சியோட இது பண்ணாங்க. சங்கரலிங்கனாரும் அதுக்கு பிறகு தமிழ்நாடு பற்றியான இதுக்கு வராரு. மங்களங்கிழார், மாப்போசி இவங்கெல்லாம் திருத்தணியா. அப்ப வந்து இன்னொரு சிக்கல் வருது, திருப்பதியா சென்னையா அப்படின்னு ஒரு போராட்டம். அப்புறம் திருத்தணியாவது மீட்கணுங்கிறதுக்கு எல்லை போராட்டங்கள் நிறைய நடக்குது. எது தமிழ்நாட்டுக்கு பிரிக்கலாம், கொண்டு வரணும். மദ്രാஸ் மமதேன்னு ஆந்திராக்காரங்க கேட்குறாங்க, எங்களுக்கு தான் மദ്രാஸை எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. மദ്രാஸ் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா திருப்பதி வேணா எடுத்துக்கோ, திருப்பதியை எடுத்துக்கலாமா மദ്രാஸ் எடுக்கலாமான்னு கேள்வி வந்தவொடனே இல்லை எங்களுக்கு திருப்பதியே வேணும்னா அப்புறம் திருப்பதியை வாங்குறாங்க. சென்னை வருது. இதெல்லாம் எல்லை போராட்ட சிக்கல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடுன்றதுல அவங்க இப்ப மேனன் வழியாக கேரளத்துக்கு நிறைய பகுதி போயிடுச்சு. இங்க இருந்த ஆந்திராவுக்கு ஒரு பகுதி நமக்கு போகுது. நம்மளுடைய பகுதிகள் நிறைய, இப்ப கோலார், தங்கவை எல்லாம் பெருவாரியா தமிழர்கள் வாழ்ந்த பகுதி, வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதி, அதையும் இழந்து போனோம். கொல்லேகால் ஒரு பகுதியை இழந்து போனோம். இப்படி பல பகுதிகள் சின்ன சின்னதா எல்லையில ஏறத்தாழ 18 பகுதிகள் சின்ன சின்ன பகுதிகளா இழந்து போயிருக்கிறோம். இழந்து எஞ்சியதா தமிழ்நாடு கிடைக்குது. இப்ப இது ஒரு பக்கம். அவங்கெல்லாம் சரி, அவங்களுக்காக நிறைவா கிடைச்சிருச்சான்னா அவங்களுக்கிட்டையும் இழுபறி இருக்குது. நம்மளுடைய சித்தூர், புத்தூர் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் தமிழர்கள் அதிகமா வாழற பகுதி, அதையும் இழந்து போனோம். அப்ப இதெல்லாம் பார்த்துதான் பெரியார் ரொம்ப மன உடைஞ்சு போய் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே சரி வராது, அந்த திராவிட நாடு திராவிடருக்கே சரி வராதியா. இந்த தெலுங்கர்களையும், நல்ல அந்த வாசகத்தை அருமையா எழுதுறாரு, தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் நம்பினேன். அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். இந்த தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் நம்பினேன். திராவிட நாடு அடைவதற்காக முழுமையாக ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று நம்பினேன். அவர்களுக்கு மொழி பற்றும் இல்லை, இனப்பற்றும் இல்லை. பார்ப்பனர்களுடைய ஆளுமையின் கீழ் அவர்கள் மயங்கியே கிடக்கிறார்கள். அவர்களுக்கு பார்ப்பனிய உணர்வு, எதிர்ப்புணர்வும் இல்லை. அதனால இவர்களை நம்பி இனி பயன் இல்லை, நம்மை ஏமாற்றி விட்டார்கள். இனி தமிழ்நாடு தமிழருக்கே ஒன்றுதான் தீர்வுன்னு மிக அழுத்தமா 1956ல சொல்லிட்டு, இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள், வில்லை அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. குத்தூசி குருசாமியார் அன்னைக்கு வந்து திராவிடர் கழகத்துல வந்து தலைமை குழுல இருக்கிறாரு. அன்றைக்கு அவர் வந்து நெசவாளர்ல ஒரு மிக பெரும் முன்னணியில இருந்தவர். அவருடைய வேட்டியிலெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவர் ஆடை அணிஞ்சு, பெண்களுடைய புடவையில
அந்த முந்தியில தமிழ்நாடு தமிழருக்கு இந்த பதிவுகள்லாம் இருந்துதான் பண்ணாரு. இதெல்லாம் நம்ம ரொம்ப வரலாற்றுல ரொம்ப முதன்மையா பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. பெரியார் 1956 முழுக்க திராவிட நாடு கொள்கையை கைவிட்டுட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முன் வச்சதன் பிறகு கொஞ்சம் தீவிரமா திராவிட முன்னேற்ற கழகம் அதை முன்னெடுக்குது. இல்ல அடைந்தான் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு அப்படின்னு வைக்கிறாங்க. அதுல அரசியல் காரணங்களும் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்ப தேவையில்லை. நமக்கு முதன்மையா ஒரு இது வருவோம். அப்ப திராவிட நாடு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா வச்சு திராவிட ஏன் வேண்டும், இன்ப திராவிடம்னு வெளியிடுறாங்க. திராவிட நாடினுடைய தேவை இதை பற்றிலாம் நிறைய விளக்கங்கள் வருது. மாற்று மொழிகள்லையும் அச்சீடு செய்யறாங்க. எல்லா பகுதியிலையும் கொஞ்சம் பரப்பல் செய்யறாங்க. முயற்சிகள்லாம் நடக்குது. ஆனா அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்ற மொழியினர்கிட்ட இருந்து திராவிடம் பற்றியான கருத்துக்கள்ல, ஏன்னா பார்ப்பனியம் அங்கெல்லாம் கடுமையா கால் ஊன்றி இருக்கு. இப்ப இவங்கள்ட்ட தமிழ்நாட்டுல இருந்த பார்ப்பனிய எதிர்ப்பு போல ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளத்திலேயோ பார்ப்பனிய எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஒருங்கிணைப்பதற்கான ஆட்கள் இல்லை, தலைமை கொடுப்பதற்கான ஆட்கள் இல்லை. அதனால அந்த ஒருங்கிணைப்பை செய்ய முடியல. அதனால தமிழ்நாட்டு அளவுல தான் இருந்தது. ஆனா திமுக இதுல திராவிட நாடு கொள்கை தீவிரம் அடைய தேர்தல் அரசியல் வழியா பதிவு செய்யணும்னா பிரிவினை கொள்கை தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடிய அரசியல் சட்டத்தின் வழியா கொடுத்த உடனே தான் 63 திமுக திராவிட நாடு கருத்தை கைவிடுகிறது. என்ன கைவிடும் போது அவங்க சொன்னது என்னன்னா, திராவிட நாடுக்கான கோரிக்கை அப்படியே இருக்கிறது, நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் வருது. இப்ப 56 சங்கரலிங்கனார் இதுக்கு பிரிக்கும் பொழுது மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் பேரு. மாநிலம் பிரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் முக்காவாசி பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எஞ்சிய பகுதி இதுக்கு பகுதி மெட்ராஸ்ன்னு. அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு தான் பேரு. மெட்ராஸ் கார்பரேஷன், மெட்ராஸ் ஸ்டேட்டு அப்படிதான் பேர் இருந்தது. அதை தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக சங்கரலிங்கனாருடைய உண்ணா நோன்பு மிக 78 நாள்கள் இருந்து அவர் இறந்து போறாரு. எல்லா கட்சிகளுமே குறிப்பா கடுமையா போராடு. இந்திய பொது உடைமை கட்சி கூட மிக கடுமையா நாடாளுமன்றத்துல பேசியிருக்கிறாரு. பூபேஷ் குப்தா கடுமையா பேசி அதுக்காக இது பண்ணியிருக்கிறாரு. அண்ணாவுடைய போராட்டம் மிக வலிமையானது. குறிப்பா நாடாளுமன்றத்துல பேசினது, சட்டப்பேரவையில தீர்மானங்கள் இயற்றினது, இதெல்லாம் திமுக மிக கடுமையா செய்து கடைசியில ஜூலை 18 இதற்கான ஆணையை பெறுகிறாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் சூட்டு நிலை இதான் நடந்தது. இப்ப நவம்பர் 1 மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு, அப்ப ஆந்திரா பிரிஞ்சு போனது நவம்பர் 1, கர்நாடகா பிரிஞ்சு போனது நவம்பர் 1, கேரளா பிரிஞ்சு போனது நவம்பர் 1, எஞ்சிய பகுதி நமக்கு கிடைத்தது நவம்பர் 1. அதனால நமக்கு பெரும்பகுதி கிடைக்காமல் இழந்து போன நிலைதான். ஆனாலும் நமக்கு உன்னுடைய இடம் ஒன்று உருவான, ஒரு தேசம் ஒன்று, நாடு ஒன்று உருவான அடையாளத்துக்கு ஒரு நாள் தேவை. ஆனா நாள் குறிப்பிட்டு இதற்கு பெயர் சூட்டப்பட்ட நாள் ஜூலை 18. இந்த நிலையில தான் கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள்ல நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கன்னியாகுமரியில கொண்டாடுறது போல பலரும் அறிஞர்கள்லாம் சொல்ற வழி 90கள்ல இருந்து சான்றோர் பேரவையில இருந்து நிகழ்ச்சியா நடத்திட்டு வராங்க. பல விழாக்களும் நடந்தது. இந்த அடிப்படையில தான் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் வழியா கடந்த 2019 தமிழ்நாடு நாள் விழாவை பெரிய அளவுல கொண்டாடணும்னு பெரிய அளவுல முயற்சி எடுத்து தமிழகம் எங்கும் அதை பரப்பல் செஞ்சோம். தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு கொடி வேண்டும்ங்கிறத ரொம்ப வலியுறுத்தி அதுவும் ரொம்ப முதன்மையானது. இன்னொன்னையும் ஒப்பிட்டு நினைச்சோம்னா தெரியும். கர்நாடக ராஜோத்சவம் அப்படிங்கிற பேர்ல அவங்க மிக நீண்ட காலத்துக்கு முன்பு இருந்தே கர்நாடகாவினுடைய நாள் அடையாளத்தை 56 பிறகு அந்த விழாக்களை பகுதி பகுதியா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அரசே கொண்டாட தொடங்கிருச்சு. இன்றைக்கு சீதாராமையாவுக்கு முன்பே அதுக்கான நடந்த தேர்தலுக்கு முன்பாவே, கடந்த முறை வெற்றி பெற்றதுக்கு முன்பாவே அவர் வழியாவே கர்நாடக ராஜோத்சவம் நடந்து கர்நாடகாவுக்கு நான் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த அந்த மஞ்சள் சிவப்பு கொடியோட கர்நாடக லட்சணையும் உள்ளுக்குள்ளார பொறிச்சு அந்த கொடியை கர்நாடகா முழுக்க அறிமுகப்படுத்தி கர்நாடகா முழுக்க எல்லாரும் ஏற்றி ஆகணும் அந்த கொடியை. அது ஏற்றுனது மட்டும் இல்ல, அந்த அரசு அலுவலகங்கள்ல, இந்திய அரசு அலுவலகங்கள்ல அதெல்லாம் ஏற்றணும். கடந்த ஆட்சி முறையில சீதாராமையா என்ன பண்றாருன்னா, இந்திய கொடி இவ்வளவு அளவுக்கு இருக்குது,
கர்நாடக கொடி இந்த உயரத்துல கம்பம் நட்டு ஏத்திட்டாங்க. உடனே கர்நாடகாவில் பெரிய கலவரம். இந்திய கொடிக்கு கீழே எப்படி கர்நாடக கொடியோ அப்படிங்க, அதையும் அதே உயரத்துக்கு வைங்க, இல்லைன்னா அதுக்கு மேல வைங்கன்னு போராட்டம் நடத்தி, அப்ப இந்திய கொடி எவ்வளவு உயரம் கம்பம் நடப்பட்டதோ அதே உயர கம்பத்தை நட்டுதான் இந்த கடந்த ஆண்டுகள் எல்லாம் கர்நாடக கொடி ஏற்றப்படுது. இதெல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளார பல இடங்கள்ல அந்தந்த மாநிலத்துக்குன்னு கொடி உண்டு. நாகாலாந்துல உண்டு, மிசோரத்துல உண்டு, காஷ்மீர்ல உண்டு. அதே மாதிரி பல மாநிலங்கள் தங்களுக்கான லட்சணை அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நமக்கான அந்த லட்சணை உருவாக்கப்பட்டுடுச்சு. அந்த நம்மளுடைய தமிழ்நாடு லட்சணையில அன்றைக்கு சரியான எதிர்ப்புகள் கிளம்பாதனால கட்டுமான சிறப்புக்குரியதுன்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை நடுவா வச்சு அந்த லட்சணையை உருவாக்கிட்டாங்க. அதன் பிறகு மாற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததன் பிறகு அது மாற்றுவதற்கான முயற்சி செய்யப்படலை. அதுக்கான நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கணபதி ஸ்துதி தான் பாடுவாங்க நிகழ்ச்சிகள், அரசு விழாக்கள்ல தொடங்கும் போது. அதெல்லாம் மாற்றி தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு கொண்டு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதே மாதிரி சத்தியமை செய்யத்தேன்னு அது உள்ளாத இருந்தது. அவங்க அதை மட்டும்தான் மாற்றி வாய்மையை வெல்லும்னு அதுக்கு மிக பெரும் போராட்டம். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் சத்தியமை செய்யத்தே தான், தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது வாய்மையை வெல்லும்னு இருக்குது. அந்த அளவு மிக பெரும் போராட்டம். அதெல்லாம் மாற்றப்பட்டது. ஆனாலும் இந்த லட்சணை மாற்றத்தை நம்ம முன்னெடுத்திருக்கணும், அதையும் நம்ம வலியுறுத்தணும். எடப்பாடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இந்த வலியுறுத்தி பெரியாரிய கூட்டமைப்பின் வழியா கொண்டு போய் கொடுத்தோம். தமிழ்நாட்டுக்கான ஒரு கொடியை அரசு அறிவிக்கணும், லட்சணையை மாற்றணும். அப்ப நம்ம தமிழ்நாட்டு அளவுல நீங்க ஒரு கொடியை உருவாக்குகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கொடியை நாங்க பெரியாரிய கூட்டமைப்பின் வழியா 150 இயக்கங்களை இணைத்து அவங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்டு ஒரு கொடியை உருவாக்கணும். ஒரு வெள்ளை கொடி, நடுவுல சிவப்பு அடையாளத்துல தமிழ்நாடு, அதை தமிழ்நாடு முழுக்க ஏற்றுவதுன்னு ஒரு முயற்சி எடுத்து தொடங்கும் போது மிக பெரும் அடக்குமுறை. பல இடங்கள்ல அடிதடி நடத்தினாங்க. சென்னையில நாங்கள்லாம் கொஞ்சம் தோழர்கள்லாம் சிறைப்பட்டோம். அதன் பிறகு இப்ப திமுக அரசு வந்ததன் பிறகும் ஒரு கோரிக்கையை எழுதி கொண்டு போய் முழுக்க ஐயா முதலமைச்சர் அவங்களையும் பார்த்து கொடுத்தோம். ஆனா அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 18 வந்து தமிழ்நாடு நாள், அதை வந்து அரசு விழாவாக அறிவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அதுலயும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஜூலை 18 வந்து தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாள்னு விழாவாக கொண்டாடுவோம். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி ஒன்று தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி தமிழ்நாட்டிற்கான ஒரு கொடியை தமிழ்நாடு அரசு கட்டாயம் அறிவிக்கணும் அப்படிங்கிறத மிக அழுத்தமாக வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிலைகள்ல தமிழ்நாடு ஒரு அரசியல் அடையாளமாக அடையாளப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டிற்கான அடையாளம் வருகிற பொழுதுதான் தமிழுக்கான, தமிழ் இனத்திற்கான, தமிழ்நாட்டுக்கான ஒரு மான உணர்ச்சி கிளம்ப முடியும். அடையாளத்தின் வழியாகத்தான் ஒருவரை பெயர் சுட்டுகிறது. எதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம எல்லாம், அந்த பேர் தான் நம்மை அடையாளப்படுத்துது. ஆனா அந்த பேர் அடையாளப்படுத்துதுன்னு தெரிஞ்சுதான் பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லா பேர்களையும் சமஸ்கிருத வயப்படுத்துறா. இது அந்த காலத்திலே தொடங்கிட்டான். ராஜராஜ சோழன் காலத்திலே, பிற்கால சோழர்கள் காலத்திலே, இன்னும் சொன்னா அதுக்கு முந்தைய காலகட்டத்திலே தொடங்கிட்டான். அப்ப தமிழ்ல இல்லாம சமஸ்கிருதத்தின் பெயர்கள்ல ஊர் பெயரை குறிப்பிடுவது, ஆட்கள் பெயரை குறிப்பிடுவது. மயிலாடுதுறை, மயில் ஆடக்கூடிய துறை அப்படிங்கிறத மாயூரம்னு மாத்திரான். மாயூர் அப்படின்னா சமஸ்கிருதத்துல மயில், அப்ப அதை மாத்திரான். அப்ப ஒவ்வொரு பேருமே வேத, ஆரண்ய, ஆரண்யம்னா காடு, திருமறை காடுன்னு அதுக்கு பேரு. மறைன்னா வல்லினரை இல்ல, சின்னரை ரா, சின்னரா போட்டா மறைன்னா மான்னு பொருள். மான்ல அது ஒரு வகை. அந்த பகுதியில அந்த மாதிரியான இப்ப வரையாடு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மறைன்னு சொல்லக்கூடிய அந்த மான் அந்த பகுதியில மட்டும்தான் இருந்து அதிகமா. அதனால அதுக்கு மறைக்காடுன்னு பேரு, அந்த ஊர் பேரு. இவன் என்ன பண்ணிட்டான், மறைங்கிறத வேதம்னு நினைச்சுக்கிட்டு, வேதம்னு ஒண்ணு மறைன்ன உடனே வேதம்னு வல்லினரா போட்டுக்கிட்டு வேத ஆரண்ய அப்படின்னா காடுங்கிறதுக்கு ஆரண்யம்னு போட்டு வேதம்னா மறைன்னு வச்சு வேதாரண்யம்னு அதை மாத்துறான். நம்மளும் மாறி போடும். திருவரங்கம்ங்கிறது ஸ்ரீரங்கநாதம் அப்படின்னு. அப்ப எவ்வளவு நம்மளுடைய மொழி சிதைக்கப்படுகிறது, அடையாளங்கள் சிதைக்கப்படுகிறது.
அப்ப நம்மளுடைய ஊர் பெயர்களை மாற்றுவது, இடப்பெயர்களை மாற்றுவது, நம்முடைய பெயர்களையே மாற்றுவது, நமக்கான கடவுளர் பெயர்களை மாற்றுவது. நீ கடவுள் இருக்குதா இல்லையாங்கிறத அப்புறம் பேத்துக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் வழிபடக்கூடிய கடவுள் உன்னுடைய கடவுளா இல்லையா அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்ப உன் ஊரை சேர்ந்த, உன் நாட்டை சேர்ந்த, உன்னுடைய பகுதியினுடைய மக்களை சார்ந்த வழிபாட்டுக்குரியவர்களை தான் வழிபடுறியா இல்லையா? அதையும் இல்லையே. சுப்பிரமணிய, சூனா நல்ல, பிரம்மண்யன்னா பிரம்மனுக்கு நல்ல அடிமைன்னு பொருள். சரி, முருகன் கூட வழிபட்டுட்டு போ. அது ஏன் சுப்பிரமணியன்னு பிரம்மனுக்கு அடிமையாவன்? அப்ப அதை கூட கேள்வி எழுப்ப முடியல. அப்ப இந்த கேள்விகள் வரணும் அப்படிங்கிற நிலையில நமக்கான அடையாளங்கள் ரொம்ப முதன்மையானது. அப்ப தமிழ்நாட்டிற்கான அடையாளங்கள் தன்னை இதுதான் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுக்குரிய அடையாளமா இந்த தமிழ்நாட்டுக்கான நாள் வேண்டும், தமிழ்நாட்டுக்கான கொடி வேண்டும், தமிழ்நாட்டுக்கான அந்த அடையாள விழாக்கள் கொண்டாடப்படணுங்கிற வலியுறுத்தி தான் இந்த தமிழ்நாடு நாள் விழாவை கொண்டாடணுங்கிறது ஒரு அரசியலாக மிக விரிவாகவும் வலுவாகவும் நம்ம முன்னெடுத்துட்டு வரோம். அதனால அரசியலாக தமிழ்நாடு ஒரு அரசியல் அடையாளத்தை பெற வேண்டும் என்று சொன்னா தமிழ்நாடுங்கிற பேர் ரொம்ப முதன்மையானது. அதனால அந்த அறிந்துதான் அண்ணா அவர்கள் அந்த பேருக்காக மிக கடுமையா இந்த நாடுங்கிற பேரு எவ்வளவு சிக்கலை உருவாக்கணுதுன்னு நாடாளுமன்றத்தினுடைய அந்த காலத்தினுடைய பேச்சுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல கடுமையா பூபேஷ் குப்தா பேசுனதுக்கும் அண்ணா பேசுனதுக்கும் அன்றைக்கு இந்திய அரசு குறிப்பா நேருவே மறுத்தது நாடாளுமன்ற பதிவுகள் இருக்குது. நீங்க நாடுன்னு நீங்க வேணும்னே இந்திய நாட்டை உடைக்கிறதுக்காக பிரிவினைக்காக தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறீங்க. நாடுன்னு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப அவங்க நிறைய அதுக்காக போராடி தர்க்கங்கள் எல்லாம் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப முதன்மையான இது. அப்ப தமிழ்நாடுன்னு அவ்வளவு பேர் வாங்கி அந்த பேரை பதிவு செஞ்சு இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கணும். நம்ம அந்த அடையாளத்தை ஏன் வெளிப்படையா சொல்லுவதற்கு ஒரு விழா எடுப்பதற்கு என்ன தயக்கம்? அது எடுத்தாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை கோரிக்கை. அந்த தமிழ்நாடு அரசியல் அளவுல உருவாக்கப்படுவதற்கு என்னென்ன இடர்கள், என்னென்ன கடந்த காலங்கள்ல இருந்து நம்முடைய கழக காலங்கள்ல இருந்து என்னென்ன முயற்சி எல்லாம் நடந்ததுன்னுடைய தொகுப்பா தான் இந்த தொகுப்பை ஒரு அன்பாடுபட்டு தொகுத்திருக்கிறோம். அதனால இது பற்றியான விளக்கங்களை நம்ம அரசியல் சார்ந்த நம்மெல்லாம் இதை விளக்கமா தெரிஞ்சு கொள்ளுகிற பொழுதுதான் நம் சார்ந்த இயக்கங்களுக்குள்ளார, தோழர்களுக்குள்ளார நம்ம இந்த செய்திகளை கொண்டு போக முடியும். அதெல்லாம் இந்த தலைப்பின் கீழ் இந்த அமர்வை உருவாக்குனதுக்கும் அமைத்ததற்கும் மிகவும் மகிழ்ச்சி, நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.